வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்யா. வணக்கம். ஐயா வணக்கம்யா. வணக்கம். வணக்கம்யா. எல்லாருக்கும் வணக்கம். என்ன பிரச்சனை? ஐயா, சில்லூர்கார இருந்தாலும் சில்கவரப்பட்டிக்காரர் இருந்தாலும் பஞ்சாயத்து எல்லாருக்கும் ஒன்று தானே. கொம்ப ஏன் பஞ்சாயத்துக்கு வர மாட்டேறான்? மாடு வச்சுருந்தா பெரிய கொம்பனாவன். என் மாட்டுக்கு ஒரு வழி சொல்லிட்டோங்க. முதல்ல கூப்பிடு அவனை பஞ்சாயத்துக்கு. யாரையா கொம்ப? வர சொல்லுங்கய்யா. அண்ணே கொம்பனே கோவக்காரன். அவன் மாட்டுக்கு ஒன்றுனா மத்தியில் இருக்க மரம் கூட பார்க்க மாட்டான். ஆணி வேற வெட்டி விடுவானே. அண்ணே அடுத்த ஜெயிக்கல நம்ம தான்டா கலக்கணும். அண்ணே உன்னை பஞ்சாயத்து கூப்பிட்டாருண்ணே நாட்டாம. அப்படியா? வரம்போ. சரி வாண்ணே. வர்றதுக்குள்ள நல்லா சாப்பிட்றா. எங்கேயா அவன்? கூப்பிட்ட போய் ரொம்ப நேரம் ஆகுது. வந்துட்டாங்க. என்னையா கூப்பிட்டீங்களாமே? பஞ்சாயத்து கூட இருக்குப்பா, அதுக்கு தான் வர சொல்லியிருக்கு உன்னையும். அதான் கொம்பண்ணே தான் வந்துட்டார்ல, பஞ்சாயத்து ஆரம்பிக்க வேண்டியதானே. டேய் போய் மாட்டுக்கு தண்ணி கட்டுற போடா. ஆமாம் என்னத்தை இருக்க விட மாட்டீங்க. சரி என்னையா பிரச்சனை? ஐயா மாடு ஒன்று காணாமையா. மாட்டை காணுமா? ஆமாங்கய்யா. 4 நாள்ல வீடு வந்து சரியா போயா? ஐயா 4 நாளா தேடி மாடு கிடைக்கலையா. அண்ணே உன் மாடு உன் வீட்டுக்கு வரண்ணே. போனேன் தம்பி. இல்லை தம்பி, சில்லூர்கார பயிலாக இருந்தாலும் சிலுக்குவார்பட்டி எல்லையை தாண்ட முடியாதுண்ணே. நீ போன நாளைக்கு உன் மாடு உன் வீட்டில் இருக்கும். தம்பி விவசாயத்தை விட சொல்றாங்க தம்பி. விவசாயத்தை வியாபாரமா மாத்துறாங்க தம்பி. விவசாயத்தை சுடுகாடா மாத்துறாங்க தம்பி. இந்த நெல் வெளியிற பூமியை விவசாயத்தை ஊற்றி அழிக்க சொல்றாங்க தம்பி. தொல்லை பண்றாங்க தம்பி. யாருக்காவும் எதுக்காகவும் விவசாயத்தை விடக்கூடாதுண்ணே. என் அப்பா என் பாட்டன் முப்பாட்டன் விவசாயம் பண்ணதுண்ணே. வெளியூர்காரனா இருந்தாலும் வெளிநாட்டுக்காரனா இருந்தாலும் என் விவசாயத்தை மதிக்கிறவன் தான் இங்கே இருக்கணும். அந்த காலத்தில் மாடு கண்ணை வச்சு சந்தோஷமா இந்த உலகம் இது. ஆனால் இப்போ அப்படி இல்லை, மாறி போச்சு. மாறி போச்சு இல்லை, மாற்றிட்டோம். கோவக்காயிலேருந்து பாவக்காய் வரைக்கும் வெளிநாட்டுக்காரன் பொடி போட்டு விற்கிறான். ஆனால் அதையும் நம்ம வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் நமக்கு தெரியுமா அது நம்ம நிலத்துல தான் விளைஞ்சதுன்னு? தெரியாது தம்பி. என் தாத்தா அப்பா எல்லாம் விவசாயம் பண்ணாங்க. எனக்கு விவசாயத்தை தான் கற்றுக் கொடுத்தாங்க. விவசாயத்தை விட்டால் வேறு வழி இல்லை தம்பி. பசியம் பட்டினியமா நெல் விளையிற பூமியில் மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் வெள்ளாமை பண்ணி வேலி பக்கத்தில் சாகிற வரைக்கும் வேட்டைக்காரன் நாங்கள் தான் தம்பி. தப்புனா தண்டிக்கிற கடவுள் நாங்கள் இல்லை தம்பி. கை கட்டி கை நீட்டி காசு யார்கிட்டையும் வாங்கலை. விவசாயத்தை பண்ணுறோம். விவசாயத்தை விட சொன்னால் எங்கள் உயிரை விடுறதை தவிர வேற வழி இல்லை தம்பி. அண்ணா ஒரு விவசாயி நிலத்தை விற்கிறான்னா என்னென்ன காரணம்? ஒரு விவசாயி விற்க ஒத்துக்கிறான்னா இன்னொரு விவசாயியும் ஒத்துக்கிறான். வருஷத்துல 365 நாள் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி வெறும் 65 நாள் மட்டும் வேலை பார்த்து மீதி 300 நாளுமே நோய் நொடி வந்து செத்து போறான். அதே விவசாயி விவசாயம் பண்ணா 3 குடும்பத்திலிருந்து 300 குடும்பம் வரைக்கும் சந்தோஷமா இருந்திருக்கும். அப்பெல்லாம் வீட்டுக்கு வீட்டுக்கு மரம் வளர்த்தாங்க. சென்னையில் ஒருத்த மரக்கண்ணு நட்டுட்டு போட்டோ எடுத்து டக்குன்னு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர்னு போடுறானே. ஆனா அதை அவன் பராமரிக்கிறது இல்லை. ஏன்னா அவனுக்கு அந்த வேலை இல்லை. ஆனா ஒரு விவசாயி 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தண்ணி விட்டு பயிர்களை பராமரிக்கிறான். யாருக்காகவும் எதுக்காகவும் விவசாயத்தை விடக்கூடாதுன்னு. தாகத்துக்கு தண்ணி கொடுத்தவன் தமிழனா தான் இருக்கணும். தம்பி பாரம்பரியமே விவசாயம் தான் தம்பி. விவசாயத்தை விட மாட்டேன் தம்பி. வரட்டுமா தம்பி? ஐயா வரையா? போயிட்டு வா. வரட்டுமாயா? சரி பஞ்சாயத்து கலைஞ்சது. வரங்க ஐயா. இந்த மருது பாண்டினா யாரா? டேய் என்னடா? அண்ணே மருது வண்டியோட மரப்பொண்ணுண்ணே. இது வாடாது. இது ஃபாலோ பண்ணலாண்ணே. இதை ஏன்டா ஃபாலோ பண்ணோம்? மருது வண்டி வீட்டை கண்டுபிடிச்சிடலாண்ணே. இவன் எதுக்கு நம்மள இப்படி பார்க்கறான்? போணும் ஏதோ சொல்ற. சரி போலாம்.
இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன்ல. வியாபாரத்தை நான் பார்த்துக்கிறேன். அண்ணா 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 பயப்படாதீங்க. இன்னைக்கு பஞ்சாயத்தில் சரி, என்ன நான் தெரியுமாண்ணே? அந்த கொம்பு பையன் இருக்கான்ல, நாளைக்கு மாட்டை கண்டுபிடிச்சிடணும் சொல்கிறானே. விடு பார்த்துக்கலாம் போ. அண்ணா எனக்கு பயமாக இருக்குண்ணே. விடு நான் பார்த்துக்கிறேன் போ. சரிண்ணே. ஏய் சொல்கிறா போச்சு. ஐயா ஆ இந்த மாடெல்லாம் யாருதுங்கய்யா? மருதுபாண்டி மருதுபாண்டி தான். ஆ மருதுபாண்டி வீடு இங்க எங்க இருக்கு? 3வது தெருவில் இருக்கு. 3வது தெருவா? சரிங்க வரேன். ஹலோ அண்ணே, கொம்பு வந்திருக்கானே இங்கே. என்னது கொம்பை வந்திருக்கானா? ஆமாண்ணே. அண்ணே கொம்பை நம்ம ஃபேக்ட்ரிக்கு தேடி வந்திருக்கானே. வா நான் பார்த்துக்கிறேன். அவன் ஃபேக்ட்ரி வரைக்கும் வந்துட்டானா? மாடு ஒன்று காணாமல் போச்சுண்ணே. அதுக்கு இங்கே எதுக்கு வந்த? இல்லைண்ணே நீங்கள் தான் எடுத்திருப்பீங்கன்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். தம்பி வழி மாதிரி வந்துட்டீங்க, வந்த வழியை பார்த்து போயிடுங்க. வழி மாதிரிலாம் வரலண்ணே. போயிட்டு வரேன் மாமா. ம். ஏய், கொங்க வீட்டிலேருந்து கொசம் வெட்டி வரைக்கும் என்னை எவனும் தலை நிமிந்து பேசுனது கிடையாது. நான் யார் என்னன்னு தெரியாமல் என்கிட்ட பேசிகிட்டு இருக்க. உயிர் பிச்சை தரேன், ஓடிரு. அண்ணே உன் தாத்தா மேலூர் சந்தியில் மாட்டை வாங்கி நிலத்தை வாங்கி விவசாயம் செஞ்சு ஊதாரித்தனமான மகனை பெற்றதுக்காக வேதனையும் சோதனையும் அடைஞ்சான். ஆனால் உங்கள் அப்பன் 5க்கும் 10க்கும் மாரடிச்சு அடுத்தவன் சொத்தை அழிச்சு ஊரை ஏமாற்றி எம்எல்ஏவா ஆனான். ஆனால் நீ உங்கள் அப்பனுக்கு ஒரு படி மேலே போய் மாடு விற்கிறன்ற பேரில் ஊரில் இருக்கிற மாடை ஃபுல்லாக திருடி நாடு விட்டு நாடு விற்று ஓன் சொத்தும் இல்லாமல் ஊர் சொத்தும் சேர்த்தளிக்க பார்க்குறியா? தப்புண்ணே. விவசாயம்னா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? நான் சொல்கிறேண்ணே, 6 ஊர் ஜனங்களை கூப்பிட்டு நெல்லை வதிச்சு ராத்திரி பகல் பார்க்காம விவசாயம் செஞ்சு அறுவடை நாளைக்கு ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அறுவடை நாளை திருநாளாக நினச்சி அறுவடை செஞ்சு 15 மூட்டை நெல்லில் அதில் ஒரு படி நெல் எடுத்து அரிசியாக்கி சோறாக்கி சாப்பிட்ற சந்தோஷம் மாதிரி விவசாயிக்கு வர சந்தோஷம் வராதுண்ணே. கோவம் வேணாம், கொந்தளிக்கவும் வேணாண்ணே. நீ செய்கிறது பாவண்ணே. விவசாயி வயிற்றுல அடிச்சது பாவம். ஆக மொத்தம் நீ என் நாட்டுக்கு செய்கிறது துரோகண்ணே. தப்புனா திருத்திக்கணும், திருடி இருந்தா திருந்திரணுண்ணே. நீ திருந்திருவன் நம்புறண்ணே. பட்டானே டேய் ஐயா 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 நில்லுங்கய்யா. மாடு கிடைச்சிருச்சுங்கய்யா. மாடு கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சுங்கய்யா. விவசாயம் நல்லா பண்றீங்களா? நல்லா பண்றேன். சிறப்பா பண்ணுங்க. சரிங்கய்யா, பட்டுமாய்யா? அண்ணே அவன் அப்பம் பொறுத்தது மன்னார்குடி, பொண்ணு எடுத்தது சிலுக்குவார்பட்டி. காலையில் தூங்கி எழுந்துச்ச உடனே கண்ணு முழிக்கிறதுக்கு காலம் மாடாதானே இருக்கும். அவன் பள்ளிக்கூடம் போனதோட அதிகமாக அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டு தானே போயிருக்கான். ஊன்னு சொல்லுனேன், தூக்கிடுறேன். விட்டுரு அண்ணே. அந்த மாட்டை விட்டுரு.